மனோஜ் மேலே ஏற்கனவே ஒரு வருத்தம் இருக்குது. நம்ம பையனை நம்ம வந்து வெளியே கொண்டு வர முடியலையுமே, அது வந்து அவரை கொன்று எடுத்துருச்சு. தொடர்ந்து சில நாட்களாகவே தனிமையாக தான் இருக்கிறார். அவர் வீட்டை விட்டு ஒதுங்கி தான் இருந்தார். ஆனால் ஏன் அந்த தனிமையை அவர் எதிர்பார்த்தாரு? அவர் கட்டாயத்திலையும் அந்த தனிமையை வந்து எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தேவைக்கு கிடைக்காததும் தேவைக்கு அதிகமாக கிடைக்கிறதும் என்றைக்குமே ஒரு வழி தான். அப்படியே உட்காந்து கேட்டுட்டு இருந்தவர் கடகடன்னு கண்ணி விட்டார். ரொம்ப டிசிப்ளினாக இருப்பார். கதை கேட்குறப்ப அவருக்கு என்ன பழக்கம்னா பக்கத்தில் ஒரு டைரி எடுத்து வச்சுக்குவார். நான் கதை சொல்ல அவர் எழுதுகிற நிப்பாட்டிட்டு ஏன் நல்ல கதை அப்படி எழுதினார். டயட்ரே கரெக்டாக பண்ணினா ஒன்மூர் போகலாமா? எனக்கு அவர் டயட்னு சொல்கிறப்போ கூச்சமாக இருக்கும். ஐயா நந்தானே கூப்பிடுங்க. நீ டயட்ரு வேண்டா. வடிவுக்க சமெல்லாம் வந்து ஐயா மேலே உட்காரவே மாட்டான். உட்காருங்கம்மான இல்லை எங்கள் டயட்ரு மேலே உட்காரவே மாட்டேன். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நூல். இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து உங்களை சந்திப்பேன்ட்டு எதிர்பார்க்கல சார். ஏன்னா ஐ திங்க் கடைசியாக வந்து திருமாணிக்கம் சக்ஸஸ் மீட் அப்போ எவ்வளோ தூரம் பாரதி ராஜா சார் பற்றி அவ்வளோ நிறைய பேர் எல்லாருமே ஷேர் பண்ணாங்க. ஆனால் இப்படி த லெஜண்ட் இஸ் கான் அப்படின்ற மாதிரி ஒரு தருணம் இப்போது யாருமே எதிர்பார்க்கல. அண்ட் அதுக்கு முன்னாடி மனோஜ் சார் இறந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி உடஞ்சி போன பாரதி ராஜா சாரை தான் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப ஒரு நம்பிக்கையோட தான் அவரும் இருந்தார். ஆனால் யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் மனோஜ் சார் இறந்ததுக்கு அப்புறமாவே ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடுச்சு. என்னென்ன ஆச்சு அவருக்கு? இந்த புத்திர சோகம்ன்றது தவிர்க்கவே முடியாது. ஒரு தந்தை இறந்து ஒரு மகனோ மகளோ வாழ்ந்துடலாம் நினைவுகளோட. ஆனால் ஒரு மகனோ மகளோ இறந்த அந்த புத்திர சோகம் இருக்குல்ல, அது வந்து அவரை கொன்று எடுத்துருச்சு. ரொம்ப மனோஜ் மேலே ஏற்கனவே ஒரு வருத்தம் இருக்குது. என்ன வருத்தம் இருக்குன்னா, நம்ம பையனை நம்ம வந்து வெளியே கொண்டு வர முடியலையே, மேலே கொண்டு வர முடியலையே ஒரு வருத்தம் ஆரம்பத்துலேருந்து இருக்குது. அவர் இறந்த பிறகு அது நிராசையாக அவருக்கு முடிஞ்சு போனதில்லை, தாங்கியும் இல்லை. யாராலையுமே வந்து அவரை போய் எந்த ஆறுதலும் சொல்ல முடியாத இடத்துக்கு அவர் வந்துட்டார். அதுக்கு பிறகு நான் போய் பார்த்தேன். நான் அதுக்கு பிறகு திரும்ப ஒரு சிங்கப்பூருக்கு போனார், அவங்க பொண்ணு வீட்டுக்கு போனார். எங்கே போனாலும் நினப்பு சுற்றிட்டு தானே வரும். அது ரொம்ப தாக்கிடுச்சு. அதுவும் வயது முதிர்வு காரணமாக அது இன்னும் அதிகமாக அவர் தாக்குறதுனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்குன்னு தோணுச்சு. கடைசியாக எப்போ சார் பேசுனீங்க? நான் வந்து அவர் திரும்ப வந்து மனோஜ் இறந்ததுக்கு பிறகு, மனோஜ் சமீபத்தில் திருமணத்துக்கு பிறகு ரொம்ப நெருங்கிய நண்பராகிட்டார். அடிக்கடி பேசுறது, சந்திக்கிறது, அப்பாவை பற்றி நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டது. அதுக்கு பிறகு நான் வந்து அவரை போய் நேரில் போய் பார்த்தோம். அதுக்கு பிறகு அவர் மலேசியா போயிட்டார் பொண்ணு வீட்டுக்கு. போயிட்டு அந்த பிறகு இந்த மராத்தி ஃபிலிமுக்காக நான் போய் அப்ரோச் பண்ணேன். திரும்ப வந்து பார்த்த பிறகு நான் வெயிட் பண்ணிட்டேன், நல்லா சரியாயிட்டு வந்துடுறேன்னாரு. அதான் கடைசி பார்த்தது. இந்த கடைசி மொமெண்ட்ஸ் பற்றிலாம் ரெகக்னைஸ் பண்ணும்போது எப்பயாச்சும் அவங்க திரும்ப வரமாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அஃப்கோர்ஸ் அது நடக்காது அப்படின்னு ஒன்று இருந்தாலுமே ஒரு ஏக்கம். ஏன்னா படம் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்பவே பாசிட்டிவாக பேசிட்டு இப்போ அவர் இல்லை அப்படின்றது வந்து நம்ம மைண்டுனால் அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல. அது எப்படி சார் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க? எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரில. நம்ம திருமாணிக்கம் ஃபங்க்ஷன் கூட முடிஞ்சுட்டு வர முடியாமல் ஷீல்டு கூட எடுத்துகிட்டு போனோம். ஆமாம், எடுத்துகிட்டு போனப்பட சொல்லிட்டு இருந்தார், நான் எப்படியா திரும்ப வந்து அவரை வச்சு ஒரு படம் பண்ணலாம், நான் முடிச்சிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். காலை சொல்ல அப்படி ஆயிடுச்சு. அது சில இழப்புகளை வந்து ஈடே செய்ய முடியாது, வெற்றிடம் தான். நாம் அவரை இழந்தாலும் அந்த எண்ணினிய தமிழ் மக்கள் அந்த குரலில் நம்ம கேட்காட்டா கூட அவருடைய சிந்தனையும் அவருடைய கவித்துவமான படங்களுமே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது என்ன சில வார்த்தையில் சொல்ல முடியாத ஒரு இழப்பு தான் இது. எனக்கு மட்டும் இல்லை, மொத்த தமிழ் திரையுலகமும் அதிர்ந்து தான் போய் உட்காந்துருக்காங்க. அடிக்கடி ஞாபகம் வர விஷயம், ஷூட்டிங் அப்போ கேரவானில் வந்து நான் ஒரு டைலாக் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி மொத்த டைலாக்குமே வந்து சின்ன டைலாக் இருந்தால் கூட அந்த அவருக்கு எப்படி நான் பேசணும், எப்படி நான் நடக்கணும், எப்படி செய்யணும்னு கேட்டுகிட்டே இருப்பார். நான் மொத்த டைலாக்கையும் அவர்கிட்ட ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்தா கூட ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவேன். எல்லா சீன் தனித்தனியாக பிரித்து அவருக்கு அனுப்புவேன். ஷூட்டிங் ஸ்பாட் கேட்டுறப்ப அதை அப்படியே கேட்டுட்டு வருவார். அப்படியே கேட்டுட்டு தான் வருவார்.
அவருக்கு என்ன பதட்டம்னா நம்மளால ரீடேக் ஆகிடக்கூடாது. கூட புரியுது. அத்தனை காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, நம்மளால ஆகிடக்கூடாதுன்ற அந்த தவிப்பு இருக்குல்ல, அது அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்கூல் பையன் மாதிரியே இருப்பார், அவ்வளோ பெரிய இயக்குனர் மாதிரியே இருக்க மாட்டார். வடிவுக்கரசியம்மாலாம் வந்து ஐயா முன்னாடி உட்காரவே மாட்டான். அதான் அவர் சம்பாதிச்சு வச்சது. உட்காருங்கம்மான இல்லை எங்கள் டேரக்டர் நான் உட்காரவே மாட்டேன். ஸ்டூடியோ இருந்த 5 நாளுமே அவங்க நின்றுட்டு தான் இருந்தாங்க. ஓரமாக போட்டு சேர் போட்டு கூட அவங்க உட்காரல, அவ்வளோ மரியாதை சம்பாதிச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு டயலாக் இருக்குது படத்தில், கிளைமாக்ஸில் வரும், தேவைக்கு கிடைக்காததும் தேவைக்கு அதிகமாக கிடைக்கிறதும் என்றைக்குமே ஒரு வழி தான் அப்படின்னு அந்த டயலாக் போய் நான் சொல்கிறேன் கேரவானில். அப்படியே உட்காந்து கேட்டுட்டு இருந்தவர் கடன் கண்ணீர் விட்டார். ஐயா என்னங்க நீ சொல்கிறது உண்மைதான்டா, தேவைக்கு கிடைக்காம இருந்து தான் இன்றைக்கி தேவைக்கு அதிகமாக எனக்கு கிடச்சிருக்கு. சரிங்க எனக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க என்ன. அவர் சிரிக்கிறதுக்காக சிரிக்கிறதுக்காக தான் அந்த அழுகை வந்து மாற்றணும். ரொம்ப சென்டிமெண்ட்டான அவர், எமோஷ்னலான பர்சன், சென்டிமெண்ட்டான சென்சிட்டிவ் சென்டிமெண்ட்டு. எவ்வளோ எல்லா இப்போ தமிழ் திரையுலகத்தை இயக்குனர் எல்லாருமே அவரை தெரியாத, அவர் எப்படியா ஒரு நாளாக போய் சந்திச்சிருப்பாங்க, ஒரு நாளாக போய் அவங்க கிராஸ் பண்ணியிருப்பாங்க, விழாக்களில் மேடைகளில் ஏதோ ஒரு சம்பவங்களில் அத்தனை பேர் தெரிஞ்சு வச்சுருப்பார். நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தப்பெல்லாம் வந்து உலக சினிமாக்கிலேருந்து எல்லாமே அவருக்கு தெரியும், வெப்சீரிஸ் வரைக்கும் அவர் வாட்ச் பண்ணிட்டு வந்திருக்கார். அவ்வளவு ஒரு சினிமாவில் இருக்க ஆர்வம், காதல், ஒரு ஈடு இணையற்ற எட்டர்னல் டைரக்டர் தான் நம்ம டைரக்டர் பாரதிராஜன் சொல்லுவாங்க ஐயா. இப்போ கூட சொன்னீங்களே சார், வடிவுக்கரசி அம்மா வந்து அவ்வளோ மரியாதைன்னு, அவங்க மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து அவ்வளோ மரியாதை தான், அதுதான் கடைசி நாட்களில் கூட பார்க்க முடிஞ்சுது. ஆனால் ஒரு ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தோம், கங்கை அமரன் சாரோட ஆதங்கத்தை பார்த்தோம், பயங்கரமாக கத்துறாரு, ஏன் கடைசி நிமிஷத்தில் நீங்கள் யாரும் கூட இல்லை அப்படின்ட்டு, ஏன் யாரும் கூட இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ வயசானவர், உடம்பு சரியில்லை, கூட இல்லையா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. என்ன நடந்தது? அவரோட ஆதங்கம் கடந்த சில நாட்களாகவே தனிமையாக தான் இருக்கிறார். அவர் வீட்டை விட்டு ஒதுங்கி தான் இருந்தார். அந்த நீலங்கரை வீட்டில் நம்ம போய் பார்க்குறப்பெல்லாம் தனியாக தான் இருந்தார். இப்போ கங்கை அமரன் சார், இளையராஜா சார் எல்லாமே ஒன்றா வந்தவங்க, ஒன்றா வாய்ப்பு தெரிந்தவங்க, ஒன்றா ஜெயித்தவங்க, ஒரு ஆன்மாவோட கலந்த நட்பு அவங்களது. அந்த ஆதங்கத்தை தான் அவர் கேட்டிருக்காரு. இப்போ வந்து எல்லாம் அழுகுறீங்களே, எங்கே போனீங்க இத்தனை நாள், ஏன் அவரை பார்த்துக்கல, ஒரு கேள்வி தான். புரியுது. ஆனால் ஏன் அந்த தனிமையை அவர் எதிர்பார்த்தாரு? அவர் விரும்பி வந்துச்சு, அவர் கட்டாயத்திலையும் அந்த தனிமையை வந்து அவருக்கு நடந்தது. ஆமாம், அது உள்ளுக்குள்ளே நிறைய இன்டர்னலாக அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் நமக்கு அவ்வளோவா தெரியாது. புரியுது. பட் ஆனால் இப்போது எப்போவுமே வந்து ஒரு லவ் கூட சுற்றி ஆட்கள் இருந்தால் ப்ராபப்ளி சொல்லுவாங்களே ஜென்ரலாக ஹெல்த் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு, அந்த தனிமையே ஒரு வேளை அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்குமோ? மேபி இருக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லாருமே அடிக்கடி போய் பார்த்தோம். சீமானன் ஆகட்டும், இளவரசர் ஆகட்டும், எல்லாருமே கணியன் ஆகட்டும், எல்லாருமே போய் பார்த்து பேசி சிநேகன்லாம் போய் அடிக்கடி போவார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நான் வந்து இந்த குருதத்துக்காக ஒரு நூற்றாண்டு விழா ஒரு விழா எடுத்தாங்க, அதில் பாக்கியராஜ் சார் வந்திருந்தார். நான் அப்போ கூட வந்து நான் கலந்துக்கிட்டப்ப ஒரு வேண்டுகோளாக நான் சொன்னேன், குருதத்துக்கு நம்ம விழா எடுத்து கொண்டாடுற மாதிரி ஐயாவுக்கு வாழும் காலத்தில் நம்ம விழா எடுக்கணும், அவரை கொண்டாடணும், நீங்கள் அதை முன்னின்று நடத்துங்கன்னு பாக்கியராஜ் சார் கூட சொன்னேன். கண்டிப்பாக அதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு சொன்னார். பட் அப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் போனது நம்ம எல்லாருக்குமே வருத்தம் தான். அவர் கொண்டாடி இருக்கணும். புரியுது. இந்த தமிழ் சினிமா பெரிய ஒரு விழா எடுத்து கொண்டாடி இருக்கணும். அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது. அது அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி ஆயிடுச்சு. திருமாணிக்கம் அதில் வந்து ரொம்பவே ஒரு அழகான ஒரு கதாபாத்திரம் அவர் பண்ணது. பிகாஸ் ஒரு இயல்பான ஒரு மனிதராக இருந்தது. கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு லாட்ரி டிக்கெட் கிடச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, அந்த இயல்பான மனிதருக்கு அந்த இருக்கிற எமோஷன், அஃப்கோர்ஸ் ஆஸ் அ டைரக்டராக வந்து நிறைய பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஆஸ் அ டைரக்டராக பிடிக்கும். எனக்கு பர்சனலாக பாரதிராஜா சார் ஆஸ் அன் ஆக்டராக ரொம்ப பிடிக்கும். அதில் திருமாணிக்கம் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம். ஸோ இந்த கதையை வந்து எப்படி அவர் சூஸ் பண்ணார், நீங்கள் நரேட் பண்ணும்போது என்ன சொன்னார் அவர்? இல்லை, நான் பல சிந்தனையோடு தான் போனேன் அவர்கிட்ட. அவர் லெஜெண்டு, எப்படி கதை கேட்க போகிறாரு, எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறாரு. பொதுவாக அவருக்கு கதை கேட்குறப்ப, ஒரு நடிகராக கதை கேட்குறப்ப அவருக்கு என்ன பழக்கம்னா, பக்கத்தில் ஒரு டைரி எடுத்து வச்சுக்குவார், வச்சுக்கிட்டு எழுதுவார், குறிப்புகள் எடுப்பார், லாஜிக் மிஸ்டேக், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஏன்னா அவர் ஒரு லெஜெண்ட். அவர் சஜஷன் சொல்லுவார் அவரை தேடி வர டேரக்டர்ஸ்கிட்ட. அப்படி தான் வந்து ஒரு டைரி எடுத்து வச்சுக்கிட்டு எழுத ஆரம்பித்தார். நான் கதை சொல்ல அவர் எழுதுகிற நிப்பாட்டிட்டு, இது நான் பண்ணுறேன்டா அப்படின்ட்டார். கதையில் குறைவான ஒரு பகுதி தான் வந்தால் கூட அவர் சுத்த மொத்த கதையுமே நடக்கும். அவரை பற்றி தான் எல்லா விஷயங்களும் நடக்கிறதுனால அவர் அந்த கதையை ரொம்ப உடனே அக்செப்ட் பண்ணிட்டார். ஐயா என்னையா எழுதியிருக்கீங்கன்னு காமிச்சேன். அது பார்த்தோன்னா பயங்கர சாதிச்சு, மிக நல்ல கதை அப்படின்னு எழுதியிருந்தார். கரெக்ஷன் இல்லாமல் அந்த இடத்துல வந்து மிக நல்ல கதை அப்படின்னு எழுதப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு என்னென்னா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில்
டயட்ரே கரெக்டாக பண்ணினா ஒன்மூர் போகலாமா? எனக்கு அவர் டயட்ருன்னு சொல்கிறப்போ கூச்சமாக இருக்கும். ஐயா நந்தானே கூப்பிடுங்க, நீ டயட்ரு வேண்டா டயட்ரு அப்படின்னு வெக்கமாக இருக்கும். அவ்வளோ பெரிய டைரக்டர், அது பெரிய பாக்கியம் தான், எனக்கு கிடைச்ச வரம் தான். இதில் என்ன ஒரு துயரமான ஸ்டேட்மெண்ட்னா, தமிழ் நடித்த அவர் கடைசி படம் திருமாணிக்கன்றது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான். அதுக்கடுத்து நான் மராத்தி ஃபிலிம் வந்து ரீமேக் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி அவரை போய் நான் பார்த்தேன். அது ஒரு ஹாஸ்பிட்டலில் சுற்றி நடக்கிற கதை. அதில் பெரிய ஆக்டிவிட்டி இல்லாமல் அவர் இருக்கணும். நான் கதையெல்லாம் போய் சொன்னேன், கண்டிப்பாக வந்துடுறேன்டா, 10% ரெடியாக வந்துடுறேன்டா அப்படி தான் சொல்லிட்டு இருப்பார். டேய் அடுத்த படத்தை நான் இருக்கணும், இந்த மாதிரி உனக்கு நான் பேர் வாங்கி தர வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இருப்பார். அவருக்குள்ளே வந்து நம்ம இயக்குனராக நம்ம நிறையா சாதனை பண்ணால் கூட அவருக்குள்ள அந்த நடிப்பு வரி அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அவர் நடிக்க தான் ட்ரை பண்ணி வந்தவர், சூழலாக வந்து இயக்குனராக மாறிட்டார். நம்ம நிறைய பேட்டிகள் இடத்துலையும் பார்த்துருப்போம், அவர் சொல்லி கொடுக்குறது அப்படியே ஹீரோயின் செய்வாங்க, ஹீரோக்கள் செய்வாங்க. அது ஒரு பெரிய ஒரு அவருடைய கடைசி நேரத்தில் அவர் நடித்து தன்னுடைய ஆசை நிறைவேற்றிக்கிட்டார்ன்ற சந்தோஷம். நீங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ் கேட்ட உடனே இறந்துட்டாரு அப்படின்னு எப்படி இருந்தது உங்களுக்கு? இது வந்து பெரிய அதிர்ச்சியாக பேரிடியாக தான் இருந்தது. அப்போ நான் ஊரில் இல்லை. இந்த சமயத்தில் வந்து நான் ஐயாவோட ஆன்மாவிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த குடிப்பினை எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. நான் அடுத்த நாள் காலையில் தான் கிளம்பி ஓடி வந்தேன். இன்டீரியர் நார்த்தில் இருந்தேன், ஷில்லாங்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அங்கேருந்து நான் வந்து அப்புறம் வந்தேன். நான் ரொம்ப ஒரு பேர் அதிர்ச்சி தான். கடைசி காலகட்டத்தில் நான் அவரோட நெருங்கி பழகுற நிறைய வாய்ப்பு கிடச்சிது. திருமணத்தில் நடித்து முடிச்சுட்டு போனதுக்கு பிறகும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, அவருடைய ஒரு நல்ல புரிதலான ஒரு பயணம் ஏற்பட்டுச்சு எனக்கு. நான் வந்து +2 படிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த சமயத்தில் ஒரு விஷயத்தை நினைவு கூறுறேன். சென்னைக்கு என் மாமா வந்து வர சொன்னான்னு சொல்லி வந்த உடனே நம்ம சினிமா கனவுகள் ஆசைனா இருக்கும்ல, காலேஜ் போகலை, +2 முடிச்சு ரிசல்ட் வரல. இப்போ எங்கள் மாமா மூலம் வந்து ஜெமினி பால்சனுக்கு பாரதி ஐயாவை பார்க்குறதுக்காக நான் போகிறேன். நான் அவரோட அவ்வளோ கிரேஸ், அவருடைய கைதின் டைரி, கடவுளை கவிதை ரிலீஸ் ஆகி பட்டையாக கிளப்பிட்டு இருக்குது. ஸோ ஒரு இது குதிச்சுலாம் நாங்கள் கைதின் டைரி படம் பார்த்துருக்கோம் ஹாஸ்டல்லேருந்து. ஸோ அவரை பார்க்கணும், அவர்கிட்ட போய் நம்ம பேசணும் அப்படின்ற நினப்பில் தான் நான் ஜெமினி பால்சனுக்கு எங்கள் மாமா என்னை கூப்பிட்டு வந்தார். பெரிய கூட்டம், நடிகர்கள், நடிகைகள், ப்ரொடியூசர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இப்படி ஏகப்பட்ட கூட்டம். அவர் வெளியே வருவார், எப்போ வருவார் பார்ப்போம், பயங்கர அசம்பிள் ஆகிட்டாங்க எல்லாருமே. இன்னும் அங்கே போனோன்னு பெரிய ஒரு அந்த வயசில் அவர் இனம் புரியாத ஒரு தவிப்பு இருக்கும்ல, எப்படியாவது அவரை பார்த்துடணும், அவர்கிட்ட வேலை கட்டுறணும், அவர்கிட்ட சேர்ந்துடணுன்ற ஒரு ஆர்வம். அவர் வெளியே வராரு, வந்துட்டு காரில் ஏற போகிறாரு. இதான் சந்தர்ப்பம் சொல்லி நான் வந்து அவரை போய் ஓடி போய் மறுத்து, சார் வணக்கம் சார், நான் +2 முடிச்சுட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட வேலைக்கு அவர் எஜுகேட்டட் அவுட் அப்படின்ட்டார். எனக்கு அப்படியே பயம், அந்த அந்த ஒரு கர்ஜனே அவர் பேசுவார். அப்படியே விலகி நின்றுட்டேன். அவர் கிளம்பி போயிட்டார். அப்புறம் எங்கள் மாமா கேட்டார், என்னடா சொன்னார், அவர் எஜுகேட்டட், நீ படிச்சுடான்னு கேட்குறாரு, தெரியுதுல்ல, ஒழுங்காக போய் காலேஜ் படி, அதுக்கு பிறகு வந்து அவர்கிட்ட சேரு அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனார். அதுக்கு பிறகு போய் இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஃபாரின் போகிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது, துபாய் போகிற மாதிரி இருந்து தான் சென்னைக்கு ஒரு இன்ட்ரிக்காக வந்தேன். வந்த இடத்துல ஃபார்ச்சுனேட்டுன்னு சொல்லலாம், ஒரு பெரிய பிரபல வார பத்திரிகையில் வந்து நிருபர் பதவி கேட்டாங்க. ஒரு 1000 பேரில் நான் போய் உட்காந்து செலக்ட் ஆகி அப்படியே என்னுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பத்திரிக்கையில் நிருபராக இருக்கிறப்ப பல முறை ஐயாவை போய் நான் பேட்டி எடுத்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன். பக்கத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி நாங்கள் நின்று ரசிகனாக தான் நான் வந்து அவர் நிறையா பார்த்து பேட்டிலாம் எடுத்துருக்கிறேன். ஆனால் அந்த சம்பவத்தை நான் அப்போ கூட சொல்லலை. அப்புறம் நான் சினிமாக்குள்ளே வந்த பிறகு திருமாணிக்கத்தில் ஐயா வச்சு நான் வந்து டைரக்ட் பண்ணுற பிறகு ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேரவனில் உட்காந்துக்கிட்டு என்னை பற்றி ரொம்ப விசாரித்தார். என்னடா பண்ணியிருக்கிற, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன். நான் சொன்னதுக்காக ராஷ்மி ராக்கெட் படம் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு ஹிந்தி படம். அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு தான் படத்துக்கு வந்தார், என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தார். அதுக்கு முன்னாடி ஆனந்தம் விளையாடு படத்துக்கு கூட்டிகிட்டு போய் பிரிவுலாம் காமிச்சார் சேரன் சார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நான் நெருங்கி வந்துட்டு இருந்தேன். அந்த ஒரு அடிப்படையில் தான் வந்து திருமாணிக்கம் படத்தை அவரை வந்து நம்ம வந்து கமிட் பண்ணி ஷூட்டிங் போனோம். கேரவனில் என்னை பற்றி கேட்டுட்டு இருக்கப்போ இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். +2 முடிச்சோன்னே, அப்பா நான் வந்து +2 முடித்தோன்னு வந்து பார்த்தேன், நீங்கள் யாரும் எஜுகேட்டர்னு திட்டினீங்க. டேய் நான் ஒன்று திட்டினேண்ணா, என்னடா சொல்கிற, நான் ஒன்று திட்டினேண்ணா. ஐயோ இல்லைப்பா ஒன்றும் இல்லை, நீங்கள் திட்டினால தான் நான் போய் காலேஜ் படித்தேன், நீங்கள் திட்டாமல் இருந்தால் அப்படியே நான் அந்த பக்கம் சுற்றிட்டு இருந்திருப்பேன். அப்போல்லாம் வந்து நினைவு கூர்ந்தோம். ரொம்ப ஒரு பூ மாதிரி, ரொம்ப ஒரு ஒரு நீங்கள் பல பேட்டிகளை கூட அவரை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ரொம்ப டிசிப்ளினாக இருப்பார். இந்த வாட்டர் கிளாஸ் இங்கே தான் இருக்கணும், இந்த ரிமோட் இங்கே தான் இருக்கணும், ஒரு ரொம்ப டிசிப்ளினாக ஒரு அவர் ஃப்ரேம் இருக்கிற மாதிரி தான் அவர் லைஃப் வாழ்ந்துருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் நிறைய இன்ஸ்டால பார்க்கலாம், அந்த காலத்தில் அவர் என்னென்ன சாதனை பண்ணியிருக்கிறாரு. சைக்கோ த்ரில்லரை படம் எடுத்திருக்கிறாரு,
நான் லீனியரில் இப்போ படம் இருக்கிறோம்ல அதெல்லாம் அப்பயே பண்ணியிருக்காரு கைதின்றீர்கள். ரைட்ரு பாக்கியராஜ் சார் இருந்தால் கூட அது புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு டேரக்டர் வரணும். அது அவருடைய பெரிய ஸ்பெஷலாக நான் நினைக்கிறது தமிழ் திரையுலகில் எல்லாருமே ஆச்சரியப்படுறதுன்னா அவர்கிட்ட நிறையா டேட்டா சொல்லி வந்திருக்கிறாங்க. மணிவன் சார் ஆகட்டும், பாக்கியராஜ் சார் ஆகட்டும், பாலகுரு, லிவிங்ஸ்டன், ஜிஎம் குமார், இப்படி நிறைய பேர் அவர்கிட்ட வெளியே வந்திருக்கிறாங்க. அது தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு சிஷியர்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். விதவிதமான ரொம்ப அவங்களும் ஆளுமையான சிஷியர்களை மாறி இருக்கிறாங்க. ஐயா இந்த நேரத்தில் இல்லைன்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு பேர் இழப்பு தான். ஆனால் ஐயாவுடைய படங்களும் அவருடைய தத்துவார்த்தமான சிந்தனைகளும் எப்பயுமே நம்ம கூட இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. எத்தனை வருஷம் கழிச்சு யார் புதுசாக வந்தாலும் ஐயாவுடைய படங்களை வந்து ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு அது ஒரு லைப்ரரி, ஒரு கடல் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஆஸ் அ டைரக்டராக வந்து அத்தனை பேருக்கு நிறைய ஆக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு வந்து கற்றுக் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இருந்தாலுமே அதெல்லாம் வந்து ஒர்க் ஒரு பக்கம் இருந்தாலும் பாரதி ராஜா சார் அத்தனை மனிதர்களை சம்பாதிச்சிருக்காரு. ஏன்னா அவர் இறந்தபோது எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்ன மாதிரி தான் இருந்தது. அத்தனை பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ புரிஞ்சது எவ்வளோ தூரம் பாரதிராஜா சாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இத்தனை மனிதர்களை சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. மனோஜ் பாரதிராஜா அவர்கள் இறந்தும்போது கூட அவர் இடிஞ்சு போய் உட்காரும்போது நிறைய பேர் ஆறுதல் சொல்கிறதுக்காகவே வந்திருந்தாங்க. ஸோ அந்த அத்தனை மனிதர்களை சம்பாதிக்கிறாங்களே அதை பற்றி. கண்டிப்பாக. இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டர், மனசெல்லாம் எடுத்தார். அவர் வந்து ஒரு காஃபியை வந்து எர்லி மார்னிங் ஒரு டீ கோப்பையை எடுத்து ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு. உடனே அவர் கூப்பிட்டு பாராட்டி, நீ யாரா, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி விசாரிக்கிறார். பெரியவங்க சின்னவங்க அவங்க வந்து ரொம்ப ஒரு பெரிய அங்கீகாரத்தில் இருக்கிறாங்க, இவன் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கலாம் நினைக்க மாட்டாங்க. எல்லா மனிதர்களையும் சமமாக நடத்தக்கூடிய பேரிடம் தான் ஐயாட்ட இருக்குது. நல்ல ரசனக்காரன் தான் எல்லா மனிதனும் சமமாக நடத்துவோம். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான், எல்லா மனிதர்களும் ஒன்று தான். எல்லாரும் ரொம்ப நேசிப்பார். ரொம்ப கோபக்காரர் தான், ஆனால் அதுக்குள்ளே அப்படியே பலாப்பழம் மாதிரி அவ்வளோ சுவையான ஒரு மனசு இருக்குது. ஸோ எல்லாரையும் சமமாக நடத்துனாரு, எல்லாரையும் வந்து அவர் மதித்தார், எல்லாரையும் வந்து அவர் வந்து கூப்பிட்டு அவரை வந்து ஹானர் பண்ணார். கண்டிப்பாக ஐயா வந்து எல்லாருமே திரையுலகமே திரண்டு வர்றதுக்கான இது ஆச்சரியமான விஷயமே கிடையாது. இப்போது சினிமா வந்து நிறைய அட்வான்ஸ் ஆகிடுச்சு இல்லை சார்? பிகாஸ் இப்போது ஏஐயும் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சம்வேர் அஃப்கோர்ஸ் அவரோட இன்னுமே எட்டர்னலாக தான் இருக்கார் அப்படின்னு இருந்தாலும் ஏஐயில் வந்து அவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற எதனா தாட்ஸ் எதனா இருக்குது அவங்களுக்கு? இப்போது ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு படத்துக்காக நீங்கள் பேசியிருந்தீங்கன்னு சொன்னீங்க. ப்ராபப்ளி ஏஐ மூலமாக பாரதி ராஜா சார் அப்படியே வர மாதிரி அந்த மாதிரி எதனா பிளான்ஸ் இருக்கா? இல்லை இது வரைக்கும் இல்லை, நீங்கள் சொன்னப்போ நான் யோசிக்கிறேன். ஏன்னா சம்வேர் ஏஐ வந்து கெட்டது நிறைய பேர் சொல்கிறாங்க, டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்லாம் இருந்தாலும் நிறைய அட்வான்டேஜ் ப்ராப்ளி இறந்த ஒரு உயிரோட பார்க்க முடியுமே அப்படின்ற ஒரு இல்லை. இப்போ ரொம்ப வந்து சமீப காலமாக நீங்கள் நிறைய கல்யாண வீடுகளில் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா இறந்து போன அம்மா, இறந்து போன அப்பா, அவங்கெல்லாம் வந்து பிளெஸ்ஸிங் பண்ணுறப்ப அந்த ஒரு ஃபில்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. டெக்னாலஜி வந்து எமோஷ்னலாக நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்குது. நம்ம எமோஷனல் நம்மளை வந்து பேலன்ஸ் பண்ணுது. கண்டிப்பாக. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.